Vanakkam, Rio Stock Market Academy. This channel we start only for educational purpose. ஆமாங்க, நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி இல்லை. இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டுமே, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த சேனலில் வர தகவல் அனைத்தும் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. சரிங்களா? நீங்கள் இதில் முதலீடு செய்கிறதோ அல்லது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுடைய சொந்த முடிவுகளை எடுத்து பண்ணிக்கிங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வீக்கெண்டு ஃப்ரைடே மார்க்கெட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸ்பைரி. ஸோ நான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா நேற்று மார்க்கெட்டு இந்த அளவுக்கு இறங்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன். பட் அவன் நேற்று அப்படியே ஸ்டெபிலைஸ் நின்று டைம் டிகே பண்ணிவிட்டு காலுக்கும் புட்டுக்கும் எதுக்கும் கொடுக்காம இன்றைக்கி அதை 200 பாயிண்ட் நிஃப்டி மைனஸ் பண்ணியிருக்கான். பட் என்னுடைய எதிர்பார்ப்பு இது நேற்று நடந்திருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்பு. சரி, ஓகே. இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நேற்று ஏமாற்றிட்டான். இன்றைக்கி அந்த கேப்பு காலையில் கேப் இல்லைங்களா, அதனால் பெரிய என்ட்ரி இன்றைக்கி எதுவும் இல்லை, சும்மா ஸ்மால் என்ட்ரி தான் கொடுத்தாங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா 213 பாயிண்ட் மைனஸ், லோ 24,859. ஸோ 800க்கு மேலே தான் லோ கட்டியிருக்கான். க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,870ங்க. ஹை 25,84. ஸோ நேற்று மாதிரி தான் ஹைக்கும் நேற்று என்ன பண்ணாங்களோ அதை தான் இன்றைக்கி நிஃப்டியில் பண்ணியிருக்காங்க. ஹை போயிட்டு கொஞ்சமாக போயிட்டு திருப்பி நல்லா டவுன் ஆகிட்டான். நேற்று காலையில் என்ன பண்ணோன்னா காலையில் லோ போயிட்டு திருப்பி மேலே போனால் இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்டாக நிஃப்டி பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 600 பாயிண்ட் மைனஸ், 55,149 க்ளோஸ் ஆகிருக்கான். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இறங்குறதுக்கு என்ன ரீசன்னாக்கா, நேற்று எப்படி பேங்க் நிஃப்டியை ஐசிஐசி பேங்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்கும் நிறுத்தி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் அவங்க தான் பேங்க் நிஃப்டியை இறக்கி விட்ருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 26 ரூபா மைனஸ், 1964 ரூபா. ஐசிஐசி பேங்க் இன்றைக்கி 9 ரூபா நியரஸ்ட், 10 ரூபா மைனஸ், 1436 ரூபா. M&M 27 ரூபா ப்ளஸ், இன்ஃபோசிஸ் 9 ரூபா மைனஸ், ரிலையன்ஸ் 15 ரூபா மைனஸ். ரிலையன்ஸும் இன்றைக்கி நம்ம நிஃப்டி இறங்குறதுக்கு ஒரு ரீசன். ஸோ 1409. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அப்படியே கீழே லைட்டாக கீழே தான் வந்துட்டுருக்கிறான். அவனுடைய ட்ரெண்டு லாஸ்ட் வீக்கே கீழே போனவன் லைட்டாக மேலே வந்தான். பட் அந்தளவுக்கு மேலே போன எந்த ஸ்டாக்குமே பெருசாக அப்படியே நிற்கலன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டை நிற்கும்னு எல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. பட் அங்கே நிற்காமல் அப்படியே கீழே ரிவர்ஸ் ஆகிட்டான். ஸோ அடுத்த வாரம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்லேயுமே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷராக இருந்த மாதிரி தான் காட்டிட்டு இருந்தாங்க மார்க்கெட்டு. ஸோ அதைத்தான் நடத்தியும் காட்டியிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கி டாப் கெய்னர் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா ஆட்டோமொபைல் தாங்க. M&M இன்றைக்கி 28 ரூபா ப்ளஸ், 3403. மாருதி சுசுக்கி 69 ரூபா ப்ளஸ், பாரதி ஏர்டெல் 3 ரூபா 40 பைசா ப்ளஸ், BEL 0.065 ப்ளஸ், டைட்டன் இன்னைக்கு 4 ரூபா 70 காசு ப்ளஸ். டாப் லாஸர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஏசியன் பெயிண்ட் தான். ஏசியன் பெயிண்ட் 62 ரூபா மைனஸ், 2.25%. கிராசிம் 67 ரூபா மைனஸ், அதுவும் 2.5%. அதானி என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி 52 ரூபா மைனஸ். ஸோ அதானி மற்ற ஷேர்ஸ் ஏறினாலும் கூட அதானி பார்த்தீங்கன்னா இந்த டைம் மார்க்கெட் ஏறிச்சு இல்லைங்களா, அப்போது அதானி உங்களுக்கு பெருசாக ஏறல. ஸோ அதே ரேஞ்சில் தான் இருக்கா. 2300 324 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கான். அல்ட்ராடெக் சிமெண்ட் எடுத்திங்கன்னா இன்றைக்கி 280 ரூபா மைனஸ், 2%. ஹீரோ மோட்டார் இன்றைக்கி 4,100 ரூபா மைனஸ் நியரஸ்ட். ஸோ 4,997, 5000க்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். அது பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டேஜ் இண்டெக்ஸ்லேருந்து ஏதோ இது பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேங்க. அது இன்னொரு டைம் பார்த்தா தெரியும். அதனால தான் அது இறங்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, ஓகே. இன்றைக்கி ஆல் ஓவர் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா டிவிஸ் லேப் இன்றைக்கி 2% ப்ளஸ், இண்டஸ் டவர் இன்றைக்கி 1.5% ப்ளஸ், கோஃபோர்ஸ் 1%, டோரண்ட் ஃபார்மா, டிக்சன், டாடா கம்யூனிகேஷன், ஆரோ ஃபார்மா, M&M ஃபினான்ஸ், M&M
கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட், குமின்ஸ் இந்தியா, லூபின், ஹெச்டிஎஃப்சி ஏஎன்சி, யூபிஎல். ஆமாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு டிவிஸ் லேப், லூபின் இதெல்லாம் வந்து இன்னைக்கு ப்ளஸில் ட்ரேட் ஆகிருக்கான். ஆல் ஓவர் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா ஐசிஐசி ஜென்ரல் இன்சூரன்ஸ் இன்னைக்கு 2.25% மைனஸ், மதர்சன் இன்னைக்கு அதுவும் 2.25% மைனஸ், பாரத் ஃபோர்ஜ் 2.25% மைனஸ், எல்ஐசி ஃபினான்ஸும் இன்னைக்கு 2% மைனஸ் தான் ட்ரேட் ஆயிருக்கான். ஆசியன் பெயிண்ட், கிராசிம், பந்தன் பேங்க், அம்புஜா சிமெண்ட், ஸ்ரீ சிமெண்ட், டாடா ஸ்டீல், ஹெச்சிஎல் டெக் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மைனஸில் ட்ரேட் ஆனிச்சு. பிஓஎஸ் ஸ்டாக் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா டிக்சன் இன்னைக்கு ப்ரீவியஸ் ஹை கட் ஆகி ட்ரேட் ஆயிருக்கு. எம்என்டம், கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட், மணப்புரம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஹை கட் ஆகி ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ். ப்ரீவியஸ் லோ கட் ஆகி ட்ரேட் ஆன ஸ்டாக் பிஓஎஸ் கட் ஆகி ட்ரேட் ஆன ஸ்டாக் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. ஏபிபி, ஆக்சிஸ் பேங்க், கெயில், கிரானுவல்ஸ், ஜூப்ளியன் ஃபுட், கொட்டாக் பேங்க், நெஸ்ட்லி இந்தியா, என்எம்டிசி, என்டிபிசி, ஓஎன்ஜிசி. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரீவியஸ் லோ கட் ஆகி ட்ரேட் ஆகின ஸ்டாக்ஸ். சரி, ஓகே. இன்னைக்கு டாப் அதிகமாக ஏறின ஸ்டாக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா டிக்சன் 168 ரூபா ப்ளஸ் ஆகிருக்கான். டிவிஸ் லேப் 123 ரூபா ப்ளஸ், மாருதி 70 ரூபா ப்ளஸ், டோரண்ட் பவர் 37 ரூபா ப்ளஸ், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி 34 ரூபா ப்ளஸ், எம்சிஎக்ஸ் இன்னைக்கு 33 ரூபா ப்ளஸ். ஆமாங்க, எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று 2.5% நியரஸ்ட் இறங்கியிருந்தா, 297 ரூபா நியரஸ்ட் இறங்கியிருந்தா, 300 ரூபாய்க்கு பக்கம் டவுனில் இருந்தான். இன்னைக்கு 33 ரூபா ப்ளஸ் காட்டியிருக்கான். குமின்ஸ் இந்தியா 30 ரூபா ப்ளஸ், எம்என்டம் அதே ரேஞ்சில் 27 ரூபா ப்ளஸ். ஐடி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ஸ் 21 ரூபா, கோஃபோர்ஜ் 19 ரூபா, பாலிகேப் இன்னைக்கு 16 ரூபா ப்ளஸ், டிவிஎஸ் மோட்டார் ப்ளஸ், சோழமண்டலம் ஃபினான்ஸ் இன்னைக்கு 6 ரூபா ப்ளஸ்ஸுங்க. ஸோ இந்த என்ன சொல்லுவாருன்னா ஐடி ஸ்டாக்கும் ஆட்டோமொபைல் ஸ்டாக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ப்ளஸில் ட்ரேட் ஆகிருக்கான். சரி, ஓகே. இன்னைக்கு அதிகமாக இறங்கின ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட் இன்னைக்கு 600 ரூபா மைனஸுங்க, அல்ட்ராடெக் சிமெண்ட் 280 ரூபா, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 235 ரூபா மைனஸ், போட்ஸ் 150 ரூபா, ஏபிபி 78 ரூபா மைனஸ், ஐசிஐசி ஜென்ரல் 60 ரூபா மைனஸ், பிரிட்டானியா 52 ரூபா மைனஸ், ஈச்சர் மோட்டார், ஆமாங்க மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டர் வந்து இறங்கியிருக்கான் 50 ரூபா மைனஸ், டிசிஎஸ் 48 ரூபா மைனஸ், ட்ரெண்டு 34 ரூபா மைனஸ். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மைனஸில் ட்ரேட் ஆன ஸ்டாக். சரி, ஓகே. இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஃபால் 650 பாயிண்ட்ஸ், நிஃப்டி பிலோ 24,900, tariff jit among the key fact behind market decline. ஆமாங்க, டேரிஃப்னுடைய இதுதான் வந்து மார்க்கெட்டை முடிவு செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செபிஸ் எக்ஸ்பைரி டே கிளாம் டவுன் கேன் இட் க்ரம்ப் அல்ஜிகா ஜான் ஸ்ட்ரீட்ஸ் ஸ்டைல் மேனிப்புலேஷன். ஸோ இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஜானே ஸ்ட்ரீட் அப்படிங்கிறத பற்றி நம்ம அது ஒரு 45,000 கோடி இது பண்ணாங்க அப்படின்னு ட்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்கிறது, அது ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து செபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி மேனிப்புலேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெனால்டிஸ் ஃபார் பிரீச்சிங் பொசிஷன் லிமிட்ஸ் மே கீப் லார்ஜ் ஆல்கோ ஃபண்ட்ஸ் கேயூசன். ஆல்கோ ட்ரேடெல்லாம் பண்ணுறாங்களா, அதிக பணமாக வச்சுக்கிட்டு அவங்களையெல்லாம் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செபி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பண்ணுனா அவங்களுக்கு பெனால்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோ செக்டார்ஸ் வில் கண்டினியூ டு க்ரோ அவர் எக்ஸ்போர்ட் கோ பியாண்ட் யூஎஸ் சேஸ் நிதின் கட்காரி as ட்ரம்ப் டேரிஃப் டெட்லைன் லூம்ஸ். ஆமாங்க, டாட்டா மோட்டர், மகேந்திரா எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா ஈவி வந்து நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அது வந்து டெஸ்லாவுடைய என்ட்ரினால அது எதுவும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர் சொல்லியிருக்காருங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம கமாடிட்டி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாங்க. எம்சிஎக்ஸில் யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா 87 ரூபா 52 பைசா, கோல்டு டாலரில் 3332, சில்வர் 38 ரூபா 10 பைசா,
பிரெண்ட் குரூடு 67 ரூபா 55 பைசா. ஸோ கோல்டு எம்சிஎக்ஸில் 99,360, சில்வர் 1,13,583. ஒரே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன், ஒரு கன்சல்டேஷன் மாதிரி இந்த 2-3 நாளாகவே கோல்டும் சில்வரும். குருடாயில் 5,570, அதுவும் அதே மாதிரி தான் இருக்குங்க. நேச்சுரல் கேஸ் 253.30, -1.25%. நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குங்க. நேச்சுரல் கேஸ் இது வின்டர் இல்லை, இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பவுன்ஸ் ஆகி அது மேலே போகும். ஆக்சுவலி வின்டர் சீசன்ல எல்லாம் யூஎஸில் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து அந்த ஹீட்டு ரூம் டெம்பரேச்சர் ஹீட் பண்ணுறதுக்காக நேச்சுரல் கேஸ் வந்து அங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து இப்போ இந்த டைமில் விலை குறையும். இன்னொரு நவம்பர் அந்த டிசம்பர்லாம் அது நல்லா ஹைக்கு போயிடும். காப்பர் பார்த்தீங்கன்னா 878.60ங்க. ஜிங்க் 266 ரூபா 55 பைசா. லெட்டு 179.80. ஸோ ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுவும் அதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிருக்கான். பெருசாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இன்றைக்கி எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் எதுவும் இல்லைங்க. ஸோ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய ஐடியாவை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்ச் ஆல்.